Hi my angel, welcome back to my Tamil Ponnu channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு green variant ஒரு smoky eye look தான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மேக்கப் லுக் பாத்தீங்கன்னா நம்ம எதனா ஒரு பார்ட்டி வேர்க்கு வந்து கண்டிப்பா போட்டுட்டு போகலாம். இத நம்ம சேனலை என்ன பாக்குறீங்கன்னா subscribe பண்ணாம இருந்தா மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸ் மாய்ஸ்சரைசேஷன் பண்ணுறதுக்காக Lakeme 925 இருந்து ஒரு Aqua ஜெல் எடுத்திருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மாய்ஸ்சரைசர் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். மேப்ளின் நியூயார்க்ல இருந்து ஒரு லிப் பாம் எடுத்திருக்கேன். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செரி டைப்பில் இருக்க நல்லா ஒரு டார்க் ரெட் ஷேடில் இருக்க ஒரு லிப் பாம் நல்லா லிப் மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எலேகல் ப்ரோலேருந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள் மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட், எங்கெங்கெல்லாம் பிம்பிள்ஸ், எங்கெல்லாம் வந்து டார்க் மார்க்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டார்க் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ஈஸியாக நல்லா ஹைட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு நல்லா ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு பனானா பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பனானா பவுடர் பார்த்தீங்களா கொஞ்சமாக வந்து ஒரு பவுடர் ப்ரஷில் எடுத்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் ரொம்ப லைட்டாக லேயராக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸில் இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லிக்விட் டைப்பில் இருக்க ஒரு ஃபவுண்டேஷன். இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து LA கலர் ஒரு ட்ரூலி மேட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த 2 ஃபவுண்டேஷனோட உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக தனித்தனியாக வந்து ஃபவுண்டேஷன் பற்றின ரிவ்யூ போட்டிருக்கேன். ஒரு குட்டி ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஃபேஸும் நெக்கும் வந்து ஈவனாக இருக்க நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் கரெக்டருக்கு யூஸ் பண்ண சேம் ஸ்பஞ்சை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்ணியில் நல்லா முக்கி அதுக்கப்புறம் அந்த ஸ்பஞ்சில் இருக்க தண்ணிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா தேவையான ஃபவுண்டேஷன் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸஸ் எல்லாம் எடுத்துரும். மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா கீழே ட்விஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு மேலே ப்ராடக்ட் வர மாதிரி இருக்கும். இந்த கன்சீலர் நம்மளுக்கு பிரைடலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சீலர் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு திக் பேஸ்டான ஒரு கன்சீலர்னால நம்மளுக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கன்சீலர் நம்ம நார்மலாக எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பஞ்சால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண பனானா பவுடரை எடுத்து என்னோட அண்டர் ஐஸ் கீழே நல்லா செட் பண்ணிக்கிறேன். நான் கன்சீலர் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணும்போது நம்ம கன்சீலர் வந்து க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஃபுல் ஃபேஸையும் நான் வந்து ஹிமாலயாவிலேருந்து ஒரு பேபி பவுடர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். இந்த பேபி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு லூஸ் பவுடர் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கலாம். லாரியல் பாரிஸில் இருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பென்சில் டைப் ஆஃப் ஒரு காஜல். இது கூடவே வந்து ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐப்ரோஸ் நல்லா கோம் பண்ணிக்கலாம். இந்த லாரியல் பாரிஸ் காஜல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றனால என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எங்கே எனக்கு வந்து கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் நல்லா இந்த காஜல் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூலி ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா பிளெண்டிங் பண்ணிக்கிறேன். காஜல் எங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கணும் அங்கெல்லாம் மட்டும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண பனானா பவுடரை எடுத்து என்னோட ஐலிட் ஃபுல்லாக நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய பென்சில் ப்ரஷ்ஷால் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
L'Oreal Parisல இருந்து ஒரு காஜல் எடுத்திருக்கேன். இந்த காஜல் பார்த்தீங்கன்னா நமக்கு பென்சில் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸாக்டாக அப்ளை பண்ணாமல் நம்மளுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஒரு திக் பேஸ்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதில்னா கூட நம்ம ஒரு ஜெல் லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ் மட்டும் நல்லா ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் நல்லா ஈவன் அவுட்டாக இருக்க நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிக்காக்கி பேலட்டில் இருந்து நல்லா ஒரு டார்க் ரெட் ஷேடு எடுத்து நல்லா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் எடுத்து என்னோடய க்ரீஸில் ட்ரான்சிஷன் ஷேடாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். பிளாக் காஜல் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் எனக்கு வந்து நல்லா ஈவன் அவுட்டாக இருக்க நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸான ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜாக்லின் ஹில்ஸ் பேலட்டில் இருந்து ஒரு க்ரீன் ஐஷேடோ எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் ஐஷேடோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே டார்க்காக இருக்கும். நல்லா ஒரு பிக்மெண்டடான ஒரு க்ரீன் ஷேட். என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் எங்கெல்லாம் நான் செட் பண்ணியிருந்தனோ பிளாக் காஜல் அங்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சுடிதார் பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் கலர்ன்றனால ஒரு டார்க் க்ரீன் கலர்ன்றனால என்னோடய ஐலிட் ஃபுல்லாக நல்லா ஒரு திக் பேஸ்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் நிக்காக்கே பேலட்லேருந்து யூஸ் பண்ண ட்ரான்சிஷன் ஷேடே எடுத்து என்னோடய க்ரீன் கலர் ஐ ஷேடோவும் என்னோடய பிளாக் கலர் எல்லாம் வந்து ஈவனோட்டாக இருக்க சேம் ஷேடே எடுத்து ட்ரான்சிஷனில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சேம் லாரியல் பாரிஸ்லேருந்து யூஸ் பண்ண காஜலே என்னோடய வாட்டர் லைன்லேயும் அப்பர் லேஷஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த காஜல் பார்த்திங்கன்னா நமக்கு 24 hours ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபும் கூட. இந்த காஜலோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேஸஸ் கனடாலேருந்து ஒரு ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு க்ளாசிங் ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். நல்லா ஒரு தின்னான ஒரு பேஸாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் தின்னாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு விங்டு ஐலைனர் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நிக்காக்கே பேலட்லேருந்து யூஸ் பண்ண சேம் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து கீழே வாட்டர் லைன்லேயும் நல்லா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜாக்லின் ஹில்ஸ் பேலட்டில் இருந்து ஒரு காப்பர் ஐஷேடோ எடுத்திருக்கேன். இந்த காப்பர் ஐஷேடோ பார்த்திங்கன்னா க்ரீன் ஐஷேடோ எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அதோட மிடில் மட்டும் இந்த காப்பர் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு கிளிட்டர் டைப்பில் இருக்க ஒரு ஐஷேடோ என்னோடய கையாலே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். Sfr கலர்லேருந்து ஒரு கான்டூர் பேலட் எடுத்து கான்டூர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கான்டூர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வார்ம் டோனில் இருக்க ஒரு கான்டூர். நார்மலாக கான்டூர் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிப்போமோ அங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கான்டூர் ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஷார்ப் எட்ஜஸாக தெரியறதுக்கு நோஸ்லேயும் நல்லா கான்டூர் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரஷ்ஷாலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் ஃபீல் பேலட்டில் இருந்து ஒரு நல்ல ஒரு டார்க் ரெட் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு குட்டி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷால் எடுத்து ப்ளஷ் நார்மலாக எங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்போமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஹைலைட்டர் போட்டுக்கலாம். ஹைலைட்டருக்கு பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஹைலைட்டிங் பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் இருந்து நல்லா ஒரு காப்பர் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்சாக இருக்குன்றனால அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம ஹைலைட்டிங் ஷேட் எங்கெல்லாம் அப்ளை பண்ணிப்போமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராபோன் கீழேயும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். நோஸோட டிப்லேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும்ன்றனால காப்பர் ஷேட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஏடிஎஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்திருக்கேன். இந்த லிப் லைனர் பார்த்திங்கன்னா என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான லிப் லைனர். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் ஷேட். இந்த லிப் லைனர் வந்து டஸ்கி ஸ்கின் டார்க் ஸ்கின்க்கு எக்ஸாக்டான மேட்சான ஒரு லிப் லைனர். இது கூடவே இன் கலர் மேட்மின் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ரெட் ஷேட். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். சரவணா ஸ்டோர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண நல்லா ஒரு கோல்டு டைப்பில் இருக்க ஒரு ஜிமிக்கி எடுத்திருக்கேன். இந்த ஜுவல்லரி பற்றின ஒரு ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காராக்கு பார்த்திங்கன்னா மேப்ளின் நியூயார்க்லேருந்து ஒரு கொலாசல் வால்மைசிங் மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃபும் கூட. நல்லா என்னோடய மஸ்காரா மட்டும் எனக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலாஷஸ் போடாமல் நம்மளுக்கு ஒரு திக்கான பேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜாக்லின் ஹில்ஸ் பேலட்லேருந்து ஒரு கோல்டன் ஷேட் எடுத்திருக்கேன். ஒரு குட்டி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் எடுத்திருக்கேன். என்னோடய ஐலிட்டில் இன்னர் கார்னர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்மோக்கி ஐ லுக் வந்து நம்மளுக்கு தனியாக காட்டும். சின்னதாக ஒரு குட்டி பொட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு என்னோடய சுடிதார் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருக்கு கான்ட்ராஸ்டான மேட்சாக இருக்கணுன்றதுனால நல்ல ஒரு டார்க் ரெட் ஷேடில் இருக்க பேங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஃபுல் ஃபேஸையும் பவுடரும் எங்கெல்லாம் செட் பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மேக்கப் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் ப்ரஷ் செட். இது வந்து ஒரு 24 வேரியண்ட்டான ஒரு ப்ரைடல் மேக்கப் ப்ரஷஸ். இதோட ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் அவுட் பண்ணிடலாம். எல்லாருக்கும் இந்த க்ரீன் வேரியண்ட்டில் இருக்க ஸ்மோக்கி ஐ மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் நம்ம தமிழ் பொண்ணு சேனல் யாரா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கானாக இருக்கும், மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye guys.